இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகின ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணத்தை பார்க்க இருக்கிறோம். சவுலின் மதியீனம். சவுல் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 26:21, இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எங்கே சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவருடைய வாழ்க்கையில் தாவீதுங்கிற ஒரு தேவ மனுஷனை இவர் தீரா பகைக்கிறாரு. இந்த தாவீதை கொன்று போடும்படி சீப் வனாந்திரத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த சவுல் தாவீதின் கையில் மாட்டிக்கிடுறாரு. ஆனால் தாவீது இவரை கொன்று போடுறதுக்கு சமயம் கிடைத்தாலும் கூட அவரை கொன்று போடாமல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் என் கையை போடுவது எப்படி என்று சொல்லி அந்த சவுலனுடைய தீமையான அந்த குணத்தை அவருக்கு உணர்த்துறார். இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி உணர்த்தும் போது தான் சவுல் தன்னை உணர்ந்தவனாக சொல்றாரு, இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இந்த சவுலுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு சற்று தியானிப்போம். இவருடைய நல்ல பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய கோத்திரம் பென்யமின் கோத்திரம் என்று பார்க்குறோம். கீசின் குமாரன் என்று பார்க்குறோம். இவருடைய தகப்பன் கீஸ் ஒரு பராக்கிரமசாலி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நல்ல வளர்ப்பு முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு மகன், ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் தான் இந்த சவுல். இவர் இவருடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர் மிகவும் அழகானவர், சௌந்தரியமுள்ள வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ள அவனை போல அழகுள்ளவன் இல்லை, அது போல அவனை போல உயரமுள்ளவனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அழகுள்ள நல்ல சரீரமுள்ள ஒரு மகனாக ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்திருந்தார். அதே போல இந்த சவுலுக்கு உள்ள ஒரு சிறந்த பண்பு என்ன பார்த்தோம்னா, நல்ல வாழ்க்கை முறை. ஒரு கிராமத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சம்சாரியான வாழ்க்கை, ஒரு வளமான வாழ்க்கை. இவனுடைய குடும்ப காரியத்தில் பார்ப்பதிலும் இவன் சிறந்து இருக்கிறான். காணாமல் போன கழுதையை ஆர்வத்தோடு தேடி போகிறான். அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னு இந்த தகப்பனுடைய கவலை இப்படி இருக்குமேன்னு சொல்லி அவருடைய மனதை புரிந்து கொள்ளுகிற ஒரு மகனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இவரிடத்துல காணப்படுகிறது. அதே நேரத்துல இந்த சவுல் மிகுந்த தன்னடக்கம் உள்ள ஒரு மனிதனாக, இவ்வளவு பெருமைகள், குடும்ப பெருமை எல்லாம், அழகு எல்லாம் செல்வாக்கு இருந்தும் அவன் தன்னடக்கம் உள்ள ஒரு மகனாக காணப்படுகிறான். சவுல் அபிஷேகம் பண்ண போகிறதை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அவனை கூப்பிட்டு சொல்லும்போது, நான் எல்லாரும் மிகவும் சிறிய கோத்திரம், எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ராஜாவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்துகிறத பார்க்கிறோம். அப்படி ஒரு தன்னடக்கமான ஒரு மனிதன். அதே போல அவன் வயலிலிருந்து வரும்போது அம்மோனியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை பிடிச்சி கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அவங்கள மீட்டு ரட்சிக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாகவும் அவன் காணப்படுகிறான். இந்த குணநலன்கள்லாம் அந்த சவுலுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு சில சிலாக்கியங்களை, கிருபைகளை கொடுத்திருந்தார். நம்ம சில தகுதிகள் நமக்கு இருக்கலாம், ஆண்டவர் பிறப்பிலேயே நமக்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சிலாக்கியம் இந்த சவுலுக்கு என்ன பாருங்க, முதல் ராஜாவாக தெரிந்து கொள்றார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கிருபை. நம்ம ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அது பெரிய கிருபை. அந்த கிருபை இந்த சவுலுக்கு கிடைச்சது. அதே போல அந்த ராஜ பதவி, அதுக்கேற்ற தகுதியும் தைரியத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். அதாவது இந்த சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அந்த பொறுப்பு, குடும்பத்தை நடத்த தெரிஞ்சாதான் சபையை நடத்த முடியும், உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதே இதை ஆண்டவருங்க பார்க்குறோம். இந்த குடும்பத்துல எவ்வளவு அவன் ஒரு பொறுப்பா இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவனுக்கு ராஜாவாக்கும் போது அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் அவனோடு இருக்கிறத உலகத்துல உள்ள மக்கள் பார்க்குறாங்க. அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். அதே போல நல்ல சிநேகிதர்கள் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. இத்தனை சிலாக்கியங்களையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
ஆனா இந்த சவுல் ராஜா ஏன் இப்படிப்பட்ட மதீனமான காரியத்துல ஈடுபடுறாரு? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரிடத்துல காணப்பட்ட மதீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இவ்வளவு சிலாக்கியத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு சாமுவேல் தேடும்போது ஓடி ஒளியிறார். இவரு நான் இந்த பதவிக்கு வரல அப்படின்னு சொல்லி தேவன் தெரிந்து கொண்ட அந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றாமல் ஓடி ஒளிகிறார். யோனாவை போல இவரும் என்ன செய்யறாரு? ஓடி ஒழிக்கிறாரு. இது ஒரு மதீனமான விஷயம். எங்க ஓடி ஒழிச்சாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் அந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆகவே அதை உணராதபடி இந்த சவுல் என்ன செய்யறாரு? ஓடி ஒழிக்கிறார். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட மதீனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, வீண் பெருமை அவரிடத்துல காணப்படுது. யோனத்தான் படை இவரு போகும்போது இவரு 2000 பேரை தனக்குன்னு வச்சுட்டு 1000 பேரை மட்டும் அனுப்புறாரு மகனுடைய இதுக்கு. அப்பவும் அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக மகன் ஜெயிச்சு வரும்போது கூட அந்த வெற்றியை தனக்கான வெற்றியாக இவர் கொண்டாடுறாரு எக்காலம் ஊதி. இந்த மாதிரி இவருக்கு ஒரு வீண் பெருமை, நான் தான் பெருசு, அதை விட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை, அந்த மதியினம் இவரிடத்துல காணப்பட்டது. அதே போல ஆண்டவருக்கு விரோதமான ஒரு துணிகரமான பாவம் இவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களே பலிபீடத்துல செய்ய வேண்டிய வேலைகளை இவர் என்ன செய்யறாரு? துணிஞ்சு பலிபீடத்துக்கு போய் செய்யறதுக்கு பலியிட துணியிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மதியீனமான காரியம் இவரிடத்துல காணப்பட்டது. அதே போல பதட்டமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு போர்ல வெற்றி கிடைக்குது. இவர் என்ன பதட்டமா ஒரு ஆணையை சொல்றாரு அப்படின்னா, யாரும் நீங்க என்னது சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே இவங்க ரொம்ப போர்ல வேலை செய்து டயர்டா இருக்காங்க. பட் அந்த நேரத்துல யோனத்தானுக்கு அந்த தேன் கூட்டுல உள்ள அந்த தேன் துணிக்கையே கொடுக்கும்போது அவன் தெளிவடைகிறான். அதை பார்த்து மற்றவங்களும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. இது ஆண்டவருடைய சித்தம். ஸோ இப்படி சில காரியங்கள், ஒரு பொறுமை இல்லாத பதட்டமான ஒரு சூழல்ல சில காரியங்களை அவன் முடிவெடுக்கிறத பார்க்கிறோம். இவனுடைய கீழ்ப்படியாமை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அமலேக்கியர்களை வென்று வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு இதையும் நீங்க எடுக்கக்கூடாது, அங்க இருந்து எந்த ஒரு கொள்ளை பொருளையும் எடுக்கக்கூடாது. ஆனா ஆடு மாடுகள், சில உச்சிதங்கள், சில சிறந்த பொன் வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப இந்த ஆடு மாடுகள் சத்தம் என்னன்னு கேட்கும்போது கூட இந்த சவுல் என்ன சொல்றார்? பொய் சொல்றார். இப்படியாக அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். தாவீது மேல ஒரு குருவியை வேட்டையாடுறது போல விடாப்பிடியா அவரை துரத்துறத, விடா பகைய நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவரு ஆண்டவரிடத்துல பேசுறதுக்கு பதிலாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்திரீயிடத்துல போய் அவரு எதிர்காலத்தை குறித்து குறி கேட்கிறவராக காணப்படுகிறார். இந்த மதியனத்துக்கு காரணம் என்ன? தன்னை இந்த மேலான பதவிக்கு அழைத்த ஆண்டவரை மறந்து தாழ்மையாக நற்குணத்தோடு வாழ ஆரம்பித்த, ஊழியத்தை ஆரம்பித்த அந்த மனிதன் ஒரு அசுத்தாவியால் ஆளப்பட்டு மதீனமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாக மாறினான். பிறப்பின்படி நாம எத்தனையோ நல்ல காரியங்கள் நமக்கு இருந்தாலும், எத்தனையோ சிலாக்கியங்கள் கர்த்தர் நமக்கு அருளி இருந்தாலும், நாம் பிரயோஜனமாய் இருப்பதற்கு எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், ஆண்டவரை மறந்து, அவர் ஆளுகையை மறந்து, நாம் நமது சித்தத்தின்படி நம்மீது நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபைகளும் சிலாக்கியங்களும் வீணாகிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆள ஒப்பு கொடுப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கேட்ட செய்தி எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கட்டப்பா. ஆண்டவர், இந்த உலகத்துல எங்களை உருவாக்கி ஆண்டவர் எத்தனையோ கிருபைகளை கொடுத்து, ஆண்டவரை சிலாக்கியங்களை கொடுத்து ஆண்டவர் எங்களை வைத்திருக்கீங்கப்பா. ஆனால் நாங்கள் மதீனமாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு ஆண்டவரை பின்வாங்கி செல்லுகிறதை நீங்க அநேக வேளையில பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுமானால், வீண் பெருமை, கீழ்ப்படியாமை, பகை, ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே நாங்கள் துணிகரமான பாவம், இப்படியான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவோமானால் அவற்றிலிருந்து விலகி ஆண்டவரே நாங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்க கொடுத்த ஆண்டவரே பொறுப்பை ஆண்டவரை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாங்க.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.